பீரியட் ஃபுல்லா அப்பாசிட்ல இந்த நாட்டுரிமையை பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதுல இப்னு சலாம் ஜும்ஹி, இப்னு குதைபா, குதாமா, அப்புறம் யாரு? குதாமாக்கு அப்புறம் காசிம் பஷார் அல் ஆமிதி, அப்புறம் கிரவானி, அப்புறம் குர்ஜானி இல்லையா? துல்காயின் குர்ஜானி. இதுல இப்னு குதைபா பார்த்துட்டோம்ல? ஃபர்ஸ்ட் அதிபா இருந்தாரு. ஓகே. ஜாகிர் கூட பசராக்கு போனாரு. அவர் அவர் போய் சந்திச்சாரு வந்து இஸ்தஸ்ல போய் அப்படின்ட்டு. ஒரு பாடம் போய் அப்பதான் இறந்தாரு. அப்புறம் கிதாப் மாரிஃப்னு ஒரு book ஒரு இருக்கு. அவர் கிதாப் வந்து ஃபதுல் அம்பியா அன்சாப்லாரா அப்புறம் சீரத்துல் அன்சாப்ல கிதாப் மாரிஃப். அப்புறம் இப்னு ஹல்கான் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்? வஃபியத்துல் அயான் கான ஃபாலிலன் யகத்தன் சகன பாத. ஓ, வஃபியத்துல் அயான் 6ஆம் யூனிட்ல வரும். இப்னு ஹல்கானோட புக்கு. அந்த புக்ல ஒரு இப்னு குத்தைபா பத்தி சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா கான ஃபாலிலன் சிகத்தன் சகனபில் பகதாத். நல்ல ஒரு சிக்காவான சிறப்பான பகதாத் இருந்தாரு. தசானிப்பு குல்லுகும் ஒஃபீதா. அவருடைய புக்ஸ் எல்லாமே பெனிஃபிட்டான புக்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இது யாருக்கு வார்த்தை ஞாபகம் இல்லை. கேரிட் ஆன் த ஃப்ரெஞ்ச் அண்ட் யுரானியன் எழுதியிருக்கோம். ஃப்ரெஞ்ச் அண்ட் ரூம். ஸோ இவர் அரபி அல்லாத இன்னும் ஒரு சில லாங்குவேஜை எடுத்து இது பண்ணாரு. 3rd செஞ்சுரியில வாழ்ந்த மனிதர்கள் வேற எதுவும் இந்த பத்தி சரி, குதாமா சொல்லுங்க. ஒரு புக்ஸை பார்த்து ஒன்றரை பாயிண்ட் சொல்லுங்க, அடுத்தது போயிடலாம். குதாமா பேர்லாம் கூட பார்த்துக்கோங்க. குதாமா ஜாஃபர் இப்னு குதாமா. குதாமா பின் இவர் பேர்ல குதாமா பின் மதுன்னு படிச்சோமே, யார் அவரு? ஞாபகம் இருக்கா? நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா குதாமா பின் மதுன்னு வந்து இப்னு சலாம் ஜும்ஹியோட மௌலா. ஞாபகம் இருக்கா? கவனிச்சு பாருங்க. குதாமா பின் மதுன் அல் ஜும்ஹி ஜும்ஹி சேர்ந்தே வருது. ஒரே கொடுக்காங்க சொல்லிட்டு ஏதோ ஒன்று. ஓகே, அப்புறம் வேற ஒரு இவனும் ஃபக்கீஹு. குதைபாவும் ஃபக்கீஹு, குதாமாவும் ஃபக்கீஹு. ரெண்டாவது குதைபா குதாமாவா? யாரு லொகவியில ஃபேமஸ்ன்னு சொன்னீங்க சமீரா? ஜிமிக்கி அவரு. ஓகே, இல்ல. இன்னும் நிறைய எல்லாத்துக்குமே இந்த கலாம லுகா அப்படின்ற வார்த்தை வருது. இவர் யாரு காலத்துல வாழ்ந்தாங்க எக்ஸ்ட்ரா சொன்னாங்க பாருங்க. முபர்ரது 6வது வீட்டுல ஒரு கிதாப் எழுதிருப்பாரு. காமில்னு ஒரு நல்ல கிதாபு. அது எழுதுனது முபர்ரது. ஸோ சாலபி, முபர்ரது, இப்னு குதைபா 4 பேரோட ஒரு தபக்கா. அவங்க தபக்கால அதிரக்கனா அவங்கள பெற்றுக்கன்னா அவன் காலத்துல வாழ்ந்திருக்காரு. இப்ப இவர் நஸ்ரானியா இருப்பாரு. யார் கையில இஸ்லாம் ஏத்துக்குவார் ஞாபகம் இருக்கா? அப்பாசிய கலிஃபா முக்தஃபா பில்லாவுடைய கையில இஸ்லாம் ஏத்துக்குவாரு. ரெண்டாவது பலாகால என்ன பண்ண ஆரம்பிச்சாரு ஞாபகம் இருக்கா? பலாகால இல்முல் பதி, அது யாருக்கு அப்புறம்? இப்னு மோத்தஸ்க்கு அப்புறம். Then, இங்க இருக்குல்ல இஸ்தகபா இப்னு மோத்தஸ் ஃபர்ஸ்ட் மபாயிஸ் இருந்தது பார்த்தோம். பல வசீர் மஜ்லிஸ் வசீர் பம்மை को जाकर गुजरिया वक्त हमारा மத்தா மன்கத்தி சனத்தின் தோன்று. ஓ, அதாவது வசீர் இப்னு ஃபல்லல் இப்னு ஜாஃபர் அவரோட மஜ்லிஸ்ல
எந்த சமயத்துல வக்தர் முகாலரா மக்கள் மன்பிற்கு சனா ஓகே. முனாலரா அப்படின்னு சொன்னா அவங்க அக்னிசில காம்பரன்ஸ் போட்டினா இருக்கும், அதுல கலந்துருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஜாலஸ் அபு அப்பாஸ் முபர்ரஸ் அபு அப்பாஸ் ஆலவி பார்த்தோம் இல்லையா? முபர்ரத் அப்பாஸ் ஆலவி இதுல வந்து சாலவை 2 பேருமே பொலிசுல அமர்ந்திருக்காரு, சந்திச்சிருக்கிறாரு. அப்புறம் சாலபன் அல்லாஷியா சாலபி கிட்ட இந்த சாலபின்னு சொல்லிட்டு நீங்க இந்த சேயிங்ஸ் எழுதிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அவர் தான் அவரு. சில பேர் சாலபிம்பாங்க. நீங்க சேயிங்ஸ் அவரு எழுதுனதுக்கு சேயிங்ஸா எழுதி வச்சுக்கீங்களா? அவரோடது 2 3 நீங்க படிச்சதுல இது வரைக்கும் நான் 3 4 சொல்லியிருப்பேன். அவர்கிட்ட சில விஷயங்களை இவர் கேட்டிருக்காரு. ஆசர் இப்னு குதைபா, அப்புறம் அபு சயீத் சுக்ரி, இந்த காலத்துலாம் ஒன்னா வாழ்ந்துருக்கிறார். அப்போ நான் அரச மனாயிகள் படி இப்போ இந்த ஜெராக்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்புறம் நான் தான் நடத்துறதே திரும்ப நடத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் இந்த ஜெராக்ஸ் ஏன் பாக்குறோங்கிறது எனக்கு தெரியல. ஏதாவது சொன்னீங்கன்னா கூட சேர்ந்தே பேசலாம். அவ்வளவு மன் இது ஒண்ணு இவர்கிட்ட சொல்லுவாங்க. அவ்வளவு மன் அதகல ஆறால் யூனானியில இல்ல பலகத்துல அரபியா. அரபிக் பலாகத்துல யுனானியோட சிந்தனைகளை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் இவர் தான். யுனானின் தான் இவங்க ரூம்வாசிகள். ஓகேவா? சொல்ல மாட்டேங்க, உங்களுக்கு பேசுறது வேஸ்ட். நம்ம வழக்கம் போல நம்ம என்ன சொல்லணுமோ. சரி, அடுத்து நகுது நசரல் அப்பாசில ஹசன் மர்சிக்கு யார் யார் வருவாங்கன்னா இவங்க சொல்லியிருந்தாங்க. ஹசன் மர்சிக்கு உலஃபி மர்சஃபா மர்சஃபா ஊர்ல பிறந்தாரு. முஹாஃபலத்தில் கைலுபா ஊர் பக்கத்துல. போன எக்ஸாம்பிள்ல இந்த முஹாஃபலா அப்படிங்கறதெல்லாம் கேட்டாங்க. கைலுபா மர்சஃபா வந்து நேஷனல் ஃபாலோவிங்ல ஊர் பேர் எது பக்கத்துல இருக்கு அப்படின்னா கைலுபா, அரௌண்ட் கைலுபா அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது கேட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் கான ஷேக் உதபா, கான ஷேக் உதபா அஸ்ரில் ஹைது இஸ்மாயில். இவங்க வருவாங்க. ஹீதீவ் அப்படின்னு சொல்லிட்டு சில கலிஃபாக்கள் தான் பின்னாடி வருவாங்க. கேஹெச் டிஹெச் இவின்னு படிச்சிருக்கீங்க, நம்ம படிச்சிருக்கோம். இதுல வரும் ஹீதீவ் அப்பாஸ், ஹீதீவ் இஸ்மாயில் வரும். அதான் ஹைது கலிஃபான்னு சொல்ற மாதிரி அவங்க அந்த இது சொல்லுவாங்க. அவங்க காலத்துல அதீபா இருந்தார் இவர். ஹீதீவ் இஸ்மாயில் காலத்துல உஸ்தாத் தாருல் உலூம் அஸ்ஹர் ஷரீஃப், அஸ்ஹர் ஷரீஃப்ல உஸ்தாதாவும் இருந்திருக்கிறார். அஸ்ஹர்ல இவங்க ஃபர்ஸ்ட் உஸ்தாதாவும் இருப்பார். எது முஸ்லிம் ஒரு மசையா இவர் ஒரு அகது முஸ்லீம் சொல்ற மெம்பர் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஒரு அஃபல தாரிஃபல் வல்ல அருதி லிஷாரில் பதில் அன்ன ஷார கலாம் மௌசூல் முகஃபா. அருளுடைய தாரீஃப ஷாருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மறுத்தாரு. அதுக்கு ரஃபலானா ரெஃப்யூஸ் பண்றது. என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுன்னா இன்ன ஷார ஹுவ கலாம் அது மௌசூல் முகஃபான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னா குதாமா பின் ஜாஃபர் சொன்னது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இல்லையா, அப்பாஸ் பீரியட்ல. இவர் மாடர்ன்ல வருவார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுன்னா அந்த அருள் தாரீஃபை ரெஃப்யூஸ் பண்றாரு, மறுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாரூதி அப்புறம் அஹமது ஷோக்கியோட ஸ்டூடெண்ட். நான் சொன்னேன்ல, இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் டீச்சர் நிறைய வருவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பாரூதிக்கும் அஹமது ஷோக்கிக்கு இவர் ஹசன் மர்சிக்கு ஸ்டூடெண்ட். அப்புறம் இவருக்கு 3 புக்ஸ் தான். முலஃபாத்துல் அரபியா இல்ல உலூமுல் அரபியா, முஹாதராத். இது முஹாதராத் அப்படின்னா பாடம் எடுத்தது. இது 12 இல்முல பின்னாடி வரும். அல் வசீலத்துல் அரபியா இல்ல உலூமில் அரபியா 2 வால்யூமு. இது ஒரு இடத்த பாட கிதாபுகள் தான். கலிமு சமான் இல்மி வல் இஸ்திமா. இது வந்து இல்மு தராலத்து சியாசியோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. மின் குத்துபில் என்ன கலிமு சமான் இல்மில் இஸ்திமா. இது போன எக்ஸாம்ல கேட்ட கேள்வி, சியாசி சம்பந்தப்பட்ட புக்கு. அப்புறம் தலீல் முஸ்தர்ஷிதின் மட்டும் கேட்பாங்க. சில நேரம் ஃபுல் கிதாப் வரும். இந்த கிதாபுகள் பேர் கேட்கும் போது இந்த இது 3 எல்லாமே கிதாபுகள் பேர் தான் பெருசா வர்றது. ஆனா சில நேரம் அந்த கலிமு சமான் மட்டும் கேட்பாங்க, சில நேரம் தலீல் முஸ்தர்ஷித் மட்டும் கேட்பாங்க.
பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு 3 வால்யூம் புக் இது. முஹாதராத்துக்கு நஸ்ரி பண்ணி நஸ்ர் விஷயத்துல எழுதுனா முஹாதராத் இதுவும் என்னதுதான் லெக்சர்ஸ் தான், ஒரு எடுத்த பாடங்கள் தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 3 புக்கு யாருக்கு வரும் படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? இவருக்கு வரும். பேர் என்ன? ரஷீத் ஐயூபுக்கு வரும் 3 கிதாப். என்னென்ன கிதாப் பார்த்தே சொல்லுங்க, புக் எடுங்க. மஹஜர்ல போனீங்கன்னா ரஷீத் ஐயூப் என்னென்ன புக் வரும் பாருங்க. மாஜி திரும்ப சொல்லுங்க. இதுதான் இது ஷாயிப் தர்வேஸ் கிதாப் என்ன? சமீர் அது 3 புக் பேர் சொல்லுங்க. ஐயூபியா ஃபர்ஸ்ட் அந்த வருஷமும் வரிசை கிழமை தானே, எதுவுமே லாஸ்ட்ல தான் வரும். ஐயூபியா ஃபர்ஸ்டா? லாஸ்ட்ல வரும்ன்றது மட்டும் ஞாபகம் இருக்கு. 16 சொல்றீங்களா? அது அகானி சர்வீஸ் 1929 26 20 அந்த ஒரு வருஷம் எப்பவுமே வரும்ல, எப்பவுமே அந்த ஒரு வருஷம் வந்துகிட்டே தான் இருக்கு, ப்ராப்ளம் இல்ல. பாப்போம் அது 29 ஏன் கேட்டேன்னா சமீர் பத்திரிகை ஆரம்பிச்ச வருஷமும் 29 தான் இல்லையா? வேற 29ல எதுவும் அப்புறம் இன்னொன்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த வருஷங்கள் படிக்கும் போது அந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா, அந்த வருஷத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் போட்டு வச்சிருந்தோம், ஞாபகம் வச்சிருந்தோம். பின்னாடி நான் சொல்றேன். இப்போ அகானி தர்வீஸ் 1929 பார்த்தோம் இல்லையா? 1929ல மஜலா சமீரும் ஆரம்பிச்சாரு. யார் ஆரம்பிச்சா? மஜலா சமீர் யாரோடது? நீலியா அபுமாலி சமீர் ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல மாசத்துல ஒண்ணா இருக்கும். அப்புறம் 7 வருஷம் கழிச்சு தான் டெய்லி இப்படிதா மாறும்னு சொல்லி படிச்சோம். இப்போ 1929 அப்படிங்கறதுல என்னென்ன வந்துச்சுன்ற ஞாபகம் வச்சா நமக்கு புக்கும் ஞாபகம் வந்துடும், அந்த இதுவும் ஞாபகம் வந்துடும். அதுதான் அதுக்கு உண்டான ஹிண்ட் குழு. அதான் வருஷங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உண்டான வழி. கிதாபுகள் ஞாபகம் வச்சுக்கிறது அந்த வழியே பார்த்தோம், வருஷங்கள் ஞாபகம் வச்சுக்க இந்த வழியில போனோம். ஓரளவு வருஷங்கள் ஞாபகத்துல வரும். அடுத்து அப்பாஸ் மஹ்மூத் அல் அக்காத் அஸ்வான்ல பிறந்தாரு. அபுல் மிஸ்ரி உம்முல் கரதி அஸ்லக் மின் தின்யாத்தை சேர்ந்தவர். அந்த ஃபாதர் மதர்ல எழுதி வச்சுக்கோங்க. அபுல் மிஸ்ரி உம்மு கரதி. ஒலிஃபா பில் அக்காது அண்ணா அஹது அஸ்லாஃபி தான யாமலு அக்காது ஹரி. இவர் எந்த அளவுக்கு அக்காதுன்னு பேர் இருந்த காரணம் சொல்றாங்க. இவருடைய அஸ்லாஃப்னா பல மூதாதைகள் முன்னாடி இருந்தாங்க யாரோ, இவங்கள வந்து அக்காதத்து சில்க் நெக்லஸ், அக்காதான நெக்லஸ் தான், அது செய்ய வித்ததுனால, அது வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால அவங்களுக்கு அக்காதுன்னு வந்ததாக சொல்றாங்க. இவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல சிக்கந்தர் ஹதீப்னு அதான் ஃபர்ஸ்ட் ரயில்ல சிக்கந்தர் ஹதீபியா அல்லது இளம்பெயரா கூட இருக்கலாம். இதுல வந்து என்ன செஞ்சுன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. வசாரத்துல அவுகாஃப், அப்புறம் அவுகாஃபோட மினிஸ்டர்ல வேலை செஞ்சாரு. இல்ல அன்னஹோ இஸ்தகால அனுபவம். அதுக்கப்புறம் அங்க ரிசைன் பண்ணிட்டாரு. இஸ்தகாலக்கு நான் மீனிங் சொன்னேன் ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன செஞ்சுட்டாரு, ரிசைன் பண்ணிட்டு இன்ன கால யோமினும் அண்ணல் முஅல்லிஃப் ரஹீக் ஃபர்னூஷி 20ஆம் நூற்றாண்டு காலத்துல சம்திங் ஓகே இருங்க. துஃபிய கைர முஸ்தபிஜ், இவரும் திருமணம் பண்ணிக்கல. காஹிரால வஃபாத் ஆனார், மேரேஜ் இல்லாம. வஃபாத் ஆனது காஹிரால, தஃபன் பண்ணது எங்க? அஸ்வான்ல. சோ மேரேஜ் பண்ணாத ஆட்கள் இவர் எத்தனாவது வர்றாரு? நீங்க படிச்சதுல யார் யார் இருக்கா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வர்றது யாரு? யார் யார் சொல்லுங்க. உங்களால மறுபடியும் அப்புறம் இல்ல ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. இருங்க, அந்த யூனிட் வைஸ் சொல்லிட்டு வந்தீங்கன்னா யூனிட் ஞாபகம் இருக்கும், இதுவும் ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1ஆம் யூனிட்ல வர மார்ரி மார்ரி, அப்புறம் வல்லாதா. ஓ, ஜாகிலுக்கு அப்புறம் தான் கரெக்ட். ஜாகில், அப்புறம் வல்லாதா, அப்புறம் 4ஆவது
அது எழுதும் போது யூனிட் வைஸா அப்படி எழுதிட்டோம்னா நமக்கு சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நினைவுல இருக்க சொல்றதை விட எழுதி வச்ச மாதிரி சொன்னா இன்னும் பெட்ரு. நினைவுல இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதுதான். அப்புறம் யாரு அப்பா. ஓகே. இதெல்லாம் இந்த ரைடமுக் சபித் அப்படிலாம் ஹிண்ட் இப்போ கீழே இது யாரும் சொல்றாங்கன்ற இதுல ரைடமுக் சபித் நான் சொன்னேன் இல்லையா, கொஸ்டின்ல வந்து எப்பவுமே ஒரு ஹிண்ட் இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஆள்கள் கொடுக்குறாங்கன்னா ஒரு லைன்ல கொடுத்து லாஸ்ட்ல துஃபியா ரைடமுத்து சபிக்குன்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. கேள்விகளுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஹிண்ட் ஒண்ணு இருக்கும். விஷயம் என்னன்னா, அவங்க பத்தின நோட்ஸ் நம்ம கைப்பட இருந்துச்சுன்னா அந்த ஹிண்ட் எல்லாம் ரெகனைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹிண்ட்டை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். ஓகே, இசர்பி மாரக்கத்துல அதபியா இவரது ஃபேமஸான இது என்னன்னா, மாரிக் அப்படின்னா போர் வார் பண்ணாரு. அதபியா லிட்ரேச்சர் வார். யார் கூட லிட்ரேச்சர் வார் பண்ணாருன்னா நிறைய கவிஞர் கூட எழுத்தாளர் கூட பண்ணாரு. குறிப்பா அப்துல் ரஹ்மான் ஷுக்ரி, அல் மாசினி, சரி இவங்களோட சேர்ந்து இவரு யாரு அக்காது, அப்துல் ரஹ்மான் ஷுக்ரி, மாசினி 3 பேரும் ஒரு டீம். 3 பேரும் தான் மாசா தீவான் ஆரம்பிப்பாங்க 1921. யார் கூட போர் போடுவாங்க வார் பண்ணுவாங்கன்னா அஹ்மத் ஷவுக்கி, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஜெராக்ஸ்ல ஒன்னா எதுக்கு அது யார் கூட என்ன பண்ணாங்க அப்படின்றதுலே வரும். இவர் ஃபேமஸ் ஆன இதுலதான். இவரை நாக்குதுன்னு சொல்றதுக்கு கிட்டத்தட்ட தப்பே கிடையாது. 100% சொல்லலாம். அப்படி அந்த மாதிரி ஆளுதான். ஜாரத் பாரத் அதுலயே பைனஹோ பைன் ஆமர் ஷேக், ஆமர் ஷேக்கி கூட சண்டை போட்டிருக்காரு. தாகா ஹுசைன் கூட சண்டை போட்டிருக்காரு. அதை லிட்ரேச்சர் வார் சொல்றான். இவர் அஹமது ஷக்கி கூட கிதாபிக்கு தீவானும் அந்த கிதாபுலே தான் சண்டை போடுவாங்க. ஹைசுதா இல்ல தஜ்தீல் ஷாரியா. ஏன்னா இவர் கவிதைய ஒரு புது சூரத்துல கொண்டு வரலாம், புது டைப்பா கொண்டு வரலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலா அப்புறம் கிளாசிக் ஏன்னு வரும். அஹமது ஷவுக்கி, பாரூதி, ஹாஃபிஸ் இப்ராஹிம் தானே கிளாசிக் ஏல வருவாங்க. இவங்க 3 பேரும் அந்த அகாடமிக்ல வரும். இவங்க 3 பேர் ஒரு டீம், அவங்க 3 பேர் ஒரு டீம். இவங்க அஹமது ஷவுக்கி, பாரூதி, அப்புறம் ஹாஃபிஸ் இப்ராஹிம் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, கவிதை பழமையிலேயே இருக்கணும், பழமையை மாறக்கூடாதுன்னு சொல்ற ஆட்கள் இவங்க. இவங்க அக்காது, அப்துல் ரஹ்மான் ஷுக்ரி, மாசினி எல்லாம் எத்தனை காலம் நீங்க பழசையே பார்த்துட்டு இருப்பீங்க, கவிதையை புதுமையாக்குங்கன்னு சொல்ற ஆளுகள்லாம் அவங்க. சிந்தனை ரீதியா கருத்து வேறுபாடு. சோ அதனால இவங்களுக்கு நடந்த லிட்ரேச்சர் வாருன்னு சொல்லலாம். ஓகே. அபுக்கரீத் உமர்ல இந்த வார்த்தை சொல்றாரு. நிறைய கிதாப் எழுதியிருப்பாரு அக்கா. இன்ன ஹாதர் ரஜுல் உமர் அல்லாஹிம் அசாபா மின் அரப் மின் ஒபாமா இருந்தும். ஆக்சுவலா இந்த கேள்வி எனக்கு எக்ஸாம்ல கேட்டதுதான். நான் தப்பா உமர் அல்லா பத்தி யாரு எழுதியிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உமர் அல்லா பத்தி அக்காது. உமர் அல்லாக்கு அக்காதுக்கு என்ன சம்பந்தம்னு நினைச்சேன். ஆனா வந்து எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவருடைய கிட்ட அபுக்கரீத் உமர்ல இவர் சொல்லியிருக்கிறார். ரஜுனலின் அசபஹனா மன் அரஃப்து, நான் நினைச்சதுலயே கொஞ்சம் கடுமையான ஆள் இவரு. ஒபாமா ரஜுல் கண்ணியமானவர். நகதன் முவாகதன், நகதுல முவாகலே கொஞ்சம் பிடிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டஃபா இருக்கிற ஆளு உமருன்னு சொல்லி அபுக்கரீத் உமர் கிதாப்ல எழுதிக்கிறார். இன்தஃபதா இஸ்மாயில் சதகி கிதாபுக்கு இன்தஃபதா. இஸ்மாயில் சதகியோடையும் ஜஹாவியா இல்லை வேறு இஸ்மாயில் சதகி ஜஹாவின்னு நினைக்கிறேன். கிதாபி ஹக்முல் முத்லக் கர்னல் இஸ்ரீன்ற புக்ல அவர் நக்கது பண்ணியிருக்கிறார் கிதாபுகள்ல. அப்புறம் முஅல்லிஃப் தீவானில் அவ்காஃப் யக்துபு ஃபில் உக்கால். உக்கால்னு நீங்க இது படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? உக்கால் என்ன படிச்சீங்க? சோப்பு. சோஃபி உக்கால். அவனா இவர் உக்கால்ன்ற பேர்ல, சாரி பேர்ல இல்ல, உக்கால்ங்கிற பத்திரிகை பேரு. அந்த பத்திரிகையில எழுதி இருக்கிறார். எப்ப 1914 வரைக்கும். அது இவர் ஒருத்தர் தான் நம்ம எழுதின மாதிரி படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு இந்த ஹிண்ட் இந்த கேள்வி எனக்கு நல்ல ஞாபகம். ஏதோ கொஸ்டின்ல இவரை பத்தி இருந்துச்சு, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா ஞாபகம் இல்ல. ஆனா எக்துபு ஃபில் உக்கால் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. அதை வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். இது ஹிண்ட். சுமீரா இவர் ஒருத்தர் தானே அந்த கிதாப் உக்கால் எழுத நம்ம படிச்சு வரைக்கும் எழுதுன மாதிரி கேட்கலாரு. இந்த மாதிரி இவர் மட்டும் தான் எழுதியிருப்பாரு. இது எல்லாமே ஹிண்ட். இந்த மாதிரி தனியா வர்றது எல்லாமே அதெல்லாம் பார்த்து வச்சிருந்தா ஒரு 2 மார்க் கிடைச்சது அந்த சூழ்நிலையில. ஓகே. அப்புறம் மஜாமில் அரபியா சலாசா. இந்த 3 இது நிறைய அடுத்து வரும்.
அதாவது அரபிக் அசோசியேஷன் வந்து ஊர் வாரியா பிரிச்சிருப்பாங்க. அதாவது கெய்ரோ அரபிக் அசோசியேஷனு, திமிஷ்க் அரபிக், டெமாஸ்க் அரபிக் அசோசியேஷன், பகதாத் அரபிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அதுல இது ஒரு மெம்பரா இருந்தாரு. பின்னாடி வரவங்க எல்லாருமே ஊர்ல இருப்பாங்க. சில நேரம் இந்த காஹிரா வந்து மிஸ்ர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க, மிஸ்ர் அரபிக் அசோசியேஷன் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் வருது. சோ இது வந்து அரபிக் அசோசியேஷன் ஒவ்வொரு ஊர்லயும் வச்சிருக்கிறாங்க. ஓகே, அக்கா கிட்ட தா ஹுசைன் பாயா அப்படின்னா பையத் செஞ்சாரு. பையத் செய்யறதுன்னா என்ன, நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, அந்த இவங்க செய்வாங்க ஹலிஃபாக்கள் அந்த மாதிரி. இமாரத் ஷாரி பாத ஷௌகி ஹாஃபிஸ் இப்ராஹிம். ஹாஃபிஸ் இப்ராஹிம் ஷௌகி வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் கவிதையுடைய ஹெட்ஷிப், இமாரத்னா அமீர்னு அர்த்தம், தலைமைத்துவத்தை ஏத்துக்க சொல்லி என்ன செஞ்சாரு, தலைமைத்துவத்தை ஏத்துக்க சொல்லி பைய செய்யறாரு. என்ன என்ன வார்த்தை சொன்னாருன்னா, இந்த அவு லிவா ஷரி அலா எதி அக்காத். இந்த லிவா அப்படின்னா பிளாக்னு அர்த்தம், கொடி. இந்த கவிதை ஏறிய கொடிய வந்து நீங்க அக்காதுடைய கையில கொடுங்க. கூலு சொல்லுங்க, லீலா உதபாய் ஷாரா வஸ்லவ் வஸ்தலந்து பி ஹாதா லிவா. அப்புறம் எல்லா உதபாக்கள் ஷோராக்கள் எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க, அஸ்ரவ் அவங்க வேற வேகமா வரட்டும். இஸ்தலந்து ஹாதா லிவா, இந்த கொடையின் கீழே, இந்த கொடி கீழே வந்து அவங்க நிழல் பெறட்டும் அப்படின்றாங்க. பக்கத்துல ரஃபா உலகம் சாஹிபும், உங்களுக்காண்டி அந்த கொடியை யார் தூக்கி பிடிச்சிருக்காரு, ரஃபான்னா உயர்த்தி பிடிச்சிருக்கிறாரு. சாஹிபுக்கும் அந்த சாஹிப்னா அக்கா அதை சொல்றாரு. இதுக்கப்புறம் இவங்க 4வது யூனிட்ல இந்த படிக்கிறோம் இல்லையா, இவங்க அதிகமா 7வது யூனிட்லயும் டச்ல வருவாங்க, அங்கேயும் பாத்துக்கோங்க. சோ புரியுதா? இப்போ ஹாஃபிஸ் இப்ராஹிம் சோஃபிக்கு அப்புறம் அந்த கவிதையோட யார்கிட்ட கொடுக்குறாங்க, இவர் யாரு, அக்கா கிட்ட கொடுக்குறா, தாஹா ஹுசைன். ஓகே. அப்புறம் இவர் ஒரு டாக்டரேட் அவார்டு வேணான்னு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஜாமியா காஹிரா கொடுத்தாரு ஒரு அவார்டு, பின்னாடி வரும். அப்புறம் அவர் மொல்லஃபாத் பாத்துக்கோங்க. அப்புறம் இவர் என்ன செய்யல, இவருக்காண்டி ஒரு ஹானரிங் பார்ட்டி ஆரம்பிச்சாங்க 1934ல. ஹானரிங் பார்ட்டினா இவரை கண்ணியப்படுத்துறதுக்காண்டி ஒரு பார்ட்டி வச்சாங்க. ஒரு விழா, ஹஃப்லானா நான் பார்ட்டின்னு போட்டிருக்கேன், ஆக்சுவலா விழா நம்ம எடுத்துக்கோங்க. ஒரு செலிப்ரேஷன் டே வச்சாங்க இவர் செலிப்ரேட் பண்றதுக்காக ஹானரிங் பார்ட்டி வச்சது, அக்காதுக்காக வேண்டி 1934ல. இதே மாதிரி ஹாஃபிஸ் இப்ராஹிமுக்கும் ஹானரிங் இல்ல, ஹாஃபிஸ் இப்ராஹிம் அஹமது ஷவுக்கிக்கு வைப்பாங்க இல்லையா, யாருக்கு வைப்பா சொல்லிடாது இன்னொன்னு, அஹமது ஷவுக்கிக்கு தானே. அந்த அஹமது ஷவுக்கில வைக்கும் போது ஹாஃபிஸ் ஒரு கவிதை சொல்லுவாரு. இதே மாதிரி பையத்துறை வார்த்தை எல்லாரும் இப்ப வந்து பையன் செஞ்சுட்டாங்க, நீங்களும் செய்யுங்கன்னு ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல. கவிதை பார்த்த ஞாபகம் வந்துடும். அப்புறம் அதுல கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு வரும். அது வந்து அவருடைய கிதாபு, என்ன கிதாபு, ஷவுக்கியத் அந்த கிதாபு 2வது இதோ ஏதோ ஃபிட் இதானப்போ வச்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேற அப்புறம் கிதாபுகள் நிறைய இருக்குமா. சில முக்கியமான கிதாபுகள் மட்டும், முக்கியமான கிதாபுகள் இல்ல, எல்லாம் முக்கியம் தான் அவரோடது இல்ல. இப்போ அந்த முக்கியமான கிதாபுகள் கேட்ட காலம் போய் சில பேரோட கிதாபுகள் வந்து சில ஃபேமஸ் இல்லாத சாதாரண கிதாபுகள் இருக்குல்ல, போன 2-3 தடவை அதைத்தான் கேட்டாங்க. போன எக்ஸாம்லயும் இந்த எக்ஸாம்லயும் நார்மலா அவ்வளவா பாப்புலர் இல்லாத கிதாபுகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அப்படி ஹொலாசுல் யௌமியா ஷுதூர் வந்து ஃபர்ஸ்ட் புக் 1912 எழுதினாரு. அல் இன்சான் சாலி, இரண்டாம் மனிதன். கலியத்துல் இம்ராத், விமானி ஷேஷ் பற்றி இருக்கிறார். அது சாத் பைனி குத்துபு தீவான் அரபி நகர், இதுதான் முக்கியமான புக்கு. இதை வச்சுதான் அந்த அசோசியேஷன் ஆரம்பிச்சார். மர்சா தீவான் 1921. இது ஞாபகம் இருக்குது. யார் கூட சேர்ந்து, அப்துல் காதர், அது என்னது, மாஜினி கூடயும் அப்துல் ரஹ்மான் ஷுக்ரி கூடயும் சேர்ந்து எழுதினார். இந்த மாதிரி 2 பேரா சேர்ந்து எழுதுனா கிதாபுகள் இருக்கட்டும். இந்த புக்கு வந்து 3 பேர் சேர்ந்து எழுதினாங்க இல்லையா. அத்தல் கஸ்ருல் மஸ்கூர் அப்படிங்கிறது ஹாஃபிஸ் இப்ராஹிம் மற்றான சேர்ந்து ஒரு புக் எழுதியிருப்பாங்க. 7வது வீட்டுல வரும், நம்ம பார்ப்போம். கஸ்ருல் மஸ்கூரா, யார் யாரு? அப்ப ஹாஃபிஸ் மத்ரான் சேர்ந்து எழுதின புக் ஒன்று இருக்கும், அது என்ன? இல்லை இல்ல, இருங்க. ஆமா, கஸ்ருல் மஸ்கூர் கிடையாது. அது தெரியும். அதான் சொல்றேன், 100 கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். யாரோடதுல, ஹாஃபிஸோடதுல வரும்ல. இது நீங்க எழுதி வைக்க வேண்டிய இருக்கும். எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, 3 கிதாப் தான், வேலை இருக்கா.
அது மூஜிஸ்ன்ற வார்த்தை வரும் கரெக்டா? ஞாபகம் வந்துச்சு, பட் இருந்தாலும் கிருத்திகாவில உள்ள பாத்துறாங்க எதுவும் டவுட் இருக்கு. மீனா லைலா பெரிய யூனிட் கொஞ்சம். அது மோடிஸ் தெரியும் சார். மோசா கிடையாது இவங்க வேற ஓகே. இதுதான் அந்த ஹாஃபிஸ் இப்ராஹிம் மத்தரன் சேர்ந்து எழுதின புக்கு. அப்புறம் தௌஃபீக் ஹக்கீம் இன்னொரு சொன்னீங்க, அது ஹசன் மசூர், ஹசன் மசூர், தாஹா ஹுசைனும் 3 புக்கு தானே வேற இருக்கலாம். அது தபாத ரசாயில் ஒண்ணு இருக்கு. ஆமா, அது லெட்டர் விட்டுங்க, அது கூட எழுதி வைக்கலாம். இப்போ தௌக்கீல் இலக்கியம் கலாசன் லெட்டர் பரிமாற்றங்கள் புக் இருக்கு, நீங்க படிக்கல, அதை நம்ம எழுதுவோம். அதே மாதிரி இவர் இப்னு ஹசமுக்கும் இப்னு ஷர்ஃபுக்கும் எழுதின நடந்த அந்த லெட்டர் பரிமாற்ற கிதாபா போட்டாங்களே, அது என்ன புக்? ஆமா, மத்தவங்க எல்லாரும் இப்னு ஹசம் இப்னு ஷர்ஃப், இப்போ தௌஃபீக் இலக்கியமும் அக்காதுக்கும் புக்கு போட்டாங்க, அவங்க லெட்டர்ல எழுத லெட்டர் புக்கு போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, புரியுதா நான் கேக்குறது? சரி, இப்னு ஹசம் இல்ல, இப்னு துஃபைல் இருக்கு பாருங்க. முராஜாத் வாய்ஸ் ஜரத் பைனஹு பைன இப்னு ருஷ்த். இப்னு துஃபைலுக்கு இப்னு ருஷ்துக்கு முன்னாடி இவங்க மத்தியில நடந்த 2 பேர், அதாவது இந்த 2 பேருக்கு மத்தியில நடந்தத புக்கா போட்டு இந்த மாதிரிதான். நீங்க இது சொன்ன மாதிரி தாஹா ஹுசைன் சொன்ன மாதிரி இதுல இங்கே வருமே, தாஹா ஹுசைன் இந்த மாதிரி books. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். தனிமையில தாஹா ஹுசைன், அது என்ன புக் அது? தாஹா ஹுசைன்ல வர தௌஃபீக் இலக்கியம் புக், ஐயாமுல் உமர், ரசாயில் பைன தாஹா ஹுசைன் தௌஃபீக் இலக்கியம், இவங்க 2 பேர் மத்தியில நடந்த ஐயாமுல் உமர் இல்லையா? அதே மாதிரி மொபைல் முராஜாத்துங்கிறது இப்னு துஃபைலுக்கும் இப்னு ருஷ்துக்கும் மத்தியில வந்து லெட்டர் பரிமாற்றங்கள் என்னவோ வந்து. ஸோ இந்த 2 பேர் மத்தியில உள்ள இந்த மாதிரி புக்ஸ் வேற எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆமா ஆமா ஆமா, ஜிப்ரா கல்ஜி முனிஃபன் எழுதியிருப்பாரு. ஐயோ, அந்த புக் என்ன ஞாபகம் இல்லையா? த வேர்ல்டு வித்தவுட் மேப், ஆலம் ஆலம் பில்லா பிலா சராய். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அந்த மூணு மூணு பேர் எழுதின கிதாபுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பல எழுதி வச்சாலும் சரிதான், சேர்ந்து சேர்ந்து எழுதும்போது. அப்புறம் அதோட சேர்ந்து கூட ஒன்னா கூட எழுதிக்குவோம், 2 பேருக்கு மத்தியில் நடந்த இந்த ஐயாமுல் உமர் மாதிரியும் இவர், அப்புறம் மபாயிஸ், இவருக்கு ஃபைல் புக் பார்ப்போம். முருதாஸ் மபாயிஸ் இது மாதிரி இதே சேர்த்தே கூட எழுதிக்குவோம். இந்த 2 பேரும் மத்தியில் ஜாயின் ஆனு வேற எதுவும் ஞாபகம் வரல, படிக்கும் போது பார்ப்போம். எது எதில் எப்படி எழுதிருக்கீங்க? ஐவல்ல. சொல்லலாம், என்ன போ திட்டி எழுதுனது தானே, நமக்கு கிதாப் பேர் ஞாபகம் இருக்கணும், அவ்வளவுதான். ரிசாலத் தாவி தாவி வந்து ரிசாலத் அசசியா ஹாத்தவத்தியா இப்னாகும் இப்னு ஹசம பத்தி தான் அதுல அவர் பேசுறாரு. பனாகால முகாத்தப தெரிஞ்சுங்க, இதுவே சொல்ற மாதிரி எழுதியிருப்பாரு. யார்? இப்னு ஷுவைபி இப்னு ஹசம் ரைவல், அவங்க ஞாபகம் இருக்கலாம். ரைவல்ஸ் எழுதியிருக்கீங்களா? எழுதிக்கோங்க. கேட்டா சைலண்டா இருக்கீங்க, ஒரு பதிலும் வராது. ஓகே, அது பாத்துக்கோங்க, எழுதிருந்தா பெட்ரு. இதெல்லாம் அந்த இப்படிதான் நம்ம கிதாப் பேர் ஞாபகம் வச்சுக்க முடியும். கிதாப் பேர் நாங்க இப்படிதான் ஞாபகம் வச்சு படிச்சோம், அல்லது இது எங்களுக்கு தெரிஞ்ச வழி. இது ஏதோ நம்ம போன தடவை பார்த்ததுல ஒர்க் அவுட் ஆச்சு, ஞாபகம் இருக்கு. அதாவது உங்களுக்கு பெட்டர் ஐடியா இந்த மாதிரி பண்ணலாம் சார் சொன்னா தாராளமா சொல்லுங்க, ஈஸியா இருந்தா இது பண்ணலாம். நான் மஷூரா பண்ணி தான் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியுங்க. இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல, உங்களுக்கு பெட்டர் வே ஏதாவது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா தாராளமா பண்ணலாம். எங்களுக்கு செட் ஆனாலும் சொல்லுங்க, நம்ம ஷேர் பண்ணி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து வி நீட் வாட்னா கிதாப் நேம்ஸ் அண்ட் ஏர்ஸ் ஷுட் பி இன் மெமரி, அவ்வளவுதான், வேற விஷயம் எதுவுமே கிடையாது.
ஓகே. ஓஹோ! ஓகே. இதான் பார்த்துக்கிட்டு இருந்தான். இவர் வந்து மோஸ்ட்லி மக்கள பத்தி நெறைய எழுதியிருந்தாரு. இப்போ எப்படி சொல்றது? இந்த சாது ஜஹ்லூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாது ஜஹ்லூல் 1930 எழுதியிருக்காரு. ஒரு பேர பார்க்கும்போது சாது ஜஹ்லூல் இன்னொருத்தர் ஆள் எதுலயோ வருவாரு. ஞாபகம் இருக்கா சமீரா? யார் கூடயோ வருவாரு. இவரு இல்ல. இவரு முஸ்தபா லுத்ஃபி மன்சூரி வந்து இவருடைய ஃபேனோ சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கும். கிதாபா. ஓ கிஃப்ட் பண்ணுவாரா? மன்சூத்தில வரும். புக் நேம் பாத்துக்கலாம் இரு. நீங்க பாருங்க வந்தா சொல்லுங்க. நான் இது போறேன். நான் தேவைக்கான டைம் ஆகிட்டு. சாஸ் அவங்களும் இவர் 1930 எழுதினாரு. அடுத்து அங்க பாருங்க. ரஜ்வத் இல அபிலாலா. இந்த அபிலாலா கிதாப் பாத்துக்கோங்க. அபிலாலா பத்தி மட்டும் எத்தனை பேர் புக் எழுதிருக்காங்கன்னு தெரியுமா? அபுலாலா பத்தி மட்டும் இங்க பாருங்க. இவர் தாஹா ஹுசேன் மட்டுமே 3 புக் எழுதியிருப்பாரு. திக்ரா பிலால் அடுத்து தாவூஸ் இதுதான் படிப்போம். அப்ப அதுக்கப்புறம் கடிதங்கள் இந்த 4ஆம் தான் வரும். அவர் மட்டுமே பாருங்க திக்ரா அபிலாலா தஜீது திக்ரா அபிலா ரெண்டு ஒண்ணுதான் நினைக்கிறேன். சவுத் அபிலாலா அபிலால விசிஜின் அபிலாலா விசிஜின் அப்படிங்கிற முக்கியமான புக்கு ஜெயில பத்தி எதனால சம்திங் அவர் பிஎஸ்சி பிசிக்ஸ் டாபிக் இது. அடுத்து ரஜாத்திலா அபிலாலா அக்காது அபிலாலா முறை தெரியுதா? நீங்க இப்போ ரீசெண்டா இப்ப கூட படிச்சோமே 7 வருஷம் ஒரு பாயிண்ட். ஆஹ் அவரை பத்தி நிறைய அடுத்து பாருங்க. ஆராயிலா அபிலாலா யார் எழுதுனா? அடுத்து அலா பாபி சித்தின் அபிலாலா மரூப் அசாப் எழுதியிருப்பார். இந்த கிதாப் வந்து தாஹுசேனுக்கு பதில் எழுதியிருப்பார். இந்த அபிலாலா இல்ல தாஹுசேன் எழுதியிருக்கிறாருல்ல, இந்த கிதாப் பதிலா ரசாஃப் வந்து அலா பாபி சித்தின் அபிலாலான்னு ஒரு ரத்து கிதாப் எழுதியிருப்பாரு. அப்புறம் மைமனி ஒரு புக் எழுதியிருப்பாரு அபிலாலா ஒமா இலங்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் மைமனி இங்க வருது. காலத் ஷாரன் அபிலா மைமனி 2 கிதாப் எழுதியிருக்காரு. ஸோ அபிலாலா சுத்தி எத்தனை புக்ஸ் வருது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய கண்டிப்பா எழுதி வைக்க நான் ஞாபகத்துல இருக்கவே இருக்காது. அடுத்து ஹிட்லர் ஃபில் மீசான் பொலிட்டிக்கல் ஹிட்லரை பத்தி எழுதியிருக்கிறாரு. அப்புறம் பிரான்சிஸ் பேக்கனை பத்தி எழுதியிருக்காரு. இங்கிலீஷோட புக்ஸ் நிறைய வரும். இங்கிலீஷ் ஆர்டர் பெர்னாட் ஷா பத்தி எழுதியிருப்பாரு. இந்த புக்ல எல்லாம் நினைக்கிறேன். பெஞ்சமின் பிராங்க்லின் பத்தி எழுதியிருக்கிறாரு. அக்கா பெர்னாட் ஷா பத்தி எழுதியிருக்கிறாரு. ஷேக்ஸ்பியர் பத்தி எழுதியிருக்கிறாரு. புக்ஸ் பயங்கரமா எழுதியிருப்பாரு. சரியான மண்டபம் இருக்கிறார். நல்லா எழுதியிருக்கிறாரு நிறைய. அப்புறம் இதெல்லாம் வேற. நீங்க இந்த கிதாப் டக்குனு பெர்னாட் ஷா, ஷேக்ஸ்பியர், பெஞ்சமின் பிராங்க்லின், ஹிட்லர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சையத் ஜஹ்லூல் இது இல்லாம அடுத்து இங்க வந்தீங்கன்னா அபுகரியாத்துன்னு எழுதுவாங்க. அபுகரியத்துனா இவங்க அபுகரியத்து முகமதுன்னு அவங்களோட சங்கையை பத்தி எழுதுறதுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஏன் அதான் ஜீனியஸ் அபுகரியத்தை அவங்க ஜீனியஸ் மாதிரி தான் அவங்களோட சங்கையை இதை பத்தி மதிப்பு பத்தி எழுதுறது. அபுகரியத்து மட்டும் இங்க பாருங்க இது வேற வேற கிதாப். அபுகரியாத் அப்படிங்கிறது ஒரே கிதாப் கிடையாது. அபுகரியத்தை முகம்மது, அபுகரியத் அபுபக்கர் சித்திக்கு, அபுகரியத்தை உமர், அபுகரியத்தை உஸ்மான், அபுகரியத்தை அலி அலி அல்லாஹனும், அபுகரியத்தை ஹாலித் இப்னு வலீத் எல்லாத்த பத்தி எழுதியிருக்கிறார். சரிதா? இது பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் அபுகரியத்தை ஹாலிதுக்கு அபுகரியத்தை எழுதுனது யாருன்னு கொஸ்டின் வந்தது. நல்லா ஞாபகம் இருக்கு. நான் போட்ட டக்குன்னு பார்த்தோம். அப்புறம் சித்திகா பின்த் சித்திக் 1943 சில கிதாபுகள் ஞாபகம். நான் அபுகரியத் சொன்னேன்ல. திராசத்தை உமர் இப்னு அபி ரபியா. உமர் இப்னு அபி ரபியா யாரு? உமர் இப்னு அபி ரபியா யாரு? டக்குன்னு ஒரு புனை பேரை சொல்லிடணும். அதெல்லாம் மைண்ட்ல யாரு சொல்லுங்க மபீனா. எங்க படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? உமன் பாயட்டு. அப்புறம் அப்படின்னு என்ன சொன்னீங்க?
கரெக்ட். அவரு கிடையாது. ஜஹக்கல் பாத்திலும் ஜாயல் ஹக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆளுதான். அவர்தான். இவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது வீட்டுல திரும்ப நந்தார் குமானி கூட வருவார். இவர் பேர் அவருக்கு வைப்பாங்க. அது அங்க நான் சொல்றேன். வேற. சரி, ஓகே, ஞாபகம் ஆள் தெரியுது இல்ல, அதை பாத்துக்கோங்க. அடுத்து இப்னு ரூமி நிறைய மக்களை பத்தி எழுதியிருப்பார். இப்னு ரூமி, அம்ர் இப்னு ஆஸ், ஜமீல் பசீனா, ஹுசைன் இப்னு அலி, பிலால் பின் ரபாஹ் பத்தி இவர் யாருன்னு நமக்கு தெரியல. அப்புறம் அராய்ஷ் ஷெய்தான், நான் சொன்னேன் அராய்ஸ்ன்ற பேர்ல என்னென்ன புக்கு படிச்சீங்க டக்குன்னு சொல்லுங்க. 3 புக்கு படிச்சிருக்கோம். 3 இல்ல, நீங்க 2 தான் படிச்சிருக்கீங்க. 2வது புக், 3வது புக் இன்னும் நீங்க படிக்கல. அராய்ஸ் அல் முரூஜ் யாரோடது? அராய்ஸ் முரூஜ் ஜிப்ரானோடது. அராய்ஸ் ஷெய்தான் அக்காதோடது. அப்புறம் வெறும் அராய்ஸ்னு வரும். அராய்ஸா அராய்ஸ் வரும், அது தர்தேஷ் வருது. ஓகே, நம்ம அங்க பாப்பா தர்தேஷ் நீங்க இன்னும் படிக்கல. அப்புறம் ஃபீ பைத்தி, இன் மை ஹோம். வேற இந்த கிதாபுகள் பேர் ஞாபகம் வச்சுருந்தாங்க. என்ன பண்ணோம்னா சில கிதாபுகள் பேர் நல்லாவே எழுதியிருப்பாங்க. அழகா கிதாப் பேர் அப்படி வச்சிருப்பாங்க. இப்ப இப்னு சீனா. இப்னு சீனா பேர் எங்க படிச்சீங்க? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க பார்த்தல கரெக்டா கேட்டிருந்தீங்கன்னா அவர் பேரை சொல்லுவீங்க. நீங்க சொன்னீங்கன்னா சொல்லிட்டா ஒரு யூ டிசர்வ் a gift ஆக்சுவலா சொன்னீங்கன்னா. ஏன்னா ஒரே ஒரு தடவை தான் இவர் பேர் வந்திருக்கு. யாரும் வருது இல்ல, இன்னொரு வரும்னு நினைக்கிறேன். சமீரா ஞாபகம் இருக்கா? ஹசனைனின்னு வரும். 2 ஹசன்ல ஒரு நம்ம இன்னொரு சேர்ந்தது. இல்ல 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 இல்ல, அவர் பாடத்துல யாருக்குமே ஞாபகம் இல்ல. இவ்வளவு ஷீரின் வருவாங்க. இல்ல இல்ல இல்ல, இவ்வளவு சீனா வரும். ஓ, இவ்வளவு ஷீரின் தான் நான் சீனான்ட்டேன். ஓகே. ஏன் மேலதான் மிஸ்டேக். இப்போ இந்த யார் பாடுறது? அபுல் வாசி வராங்களா? கால ஜாகில் அபுல் வாசி பற்றி சொல்லும் போது லவசமியா ஹசனானி 2 ஹசன் கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு ஷீரின். சாரி, ஷீரின் ஷீரின் புள்ளி வரும்னு நினைக்கிறேன். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஹசன் இப்னு ஹசன் பஸ்ரி அப்புறம் இப்னு ஷீரின் 2 பேர்ல கேட்டாங்கன்னா இல்ல ஹாஜரா இல்லைமா ஆஜிஃபா இல்லைமா. அதே மாதிரி இன்னொன்னு வருமே. இல்ல இப்னு சீனா அதான் மாதிரி தான். 2 பேர் அப்சஹ். ஆனா இவரை விட ஹசன் பஸ்ரி இவர் தான் அப்சஹ்னு வரும். உங்களுக்கு ஞாபகம் சரி அதுதான் சொல்லுங்க. கரெக்ட், ஹஜ்ஜாஜுக்கு தான். அது ஆஹ், அதுவும் ஹசன் பஸ்ரி. ஓகே, கரெக்ட். ஹசன் இப்னு சீனா வரல. நான் இப்னு சீரியன் தான் மாற்ற சொல்லிட்டேன். அதான் அறகுறையா. இதுதான் இதுதான் தெளிவா இருக்கிறது. ஓகே, குட். அது இப்னு ஷீரின். அபுல் வாசிப் சொல்றது ஜாகில் சொல்லுவாரு. ஹசன் பஸ்ரியையும் இந்த காலம் ஹசன் பஸ்ரியையும் இவரையும். அப்புறம் ஹஜ்ஜாஜுக்கு யார் சொல்றா? மர்ரிக்கு ஹசன் பஸ்ரி சொல்லுவாரோ? ஆமா. ஓகே, வேற அல்தான் பத்தி எழுதிருக்காரு. பல்சஃபா குரானியா. குரானிக் பல்சஃபால இது வரைக்கும் யாரும் எழுதுனா தெரியும். குரான் கிளாஸுக்கு எழுதியிருக்கிறாரு. ரூஹல் அலீம். ஓகே, இது விட்டுருங்க. இவர் மகாத்மா காந்தி. ரூஹ அலீம் மகாத்மா காந்தி பத்தி யார் எழுதியிருக்கிறா? உட்கார்ந்து எழுதியிருக்கிறாரு. ரூஹ அலீம்னா என்னன்னு தெரியுதா? இது பரிசுத்த ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஒரு ரூஹுங்கிறாரு. அப்புறம் பெர்னாட் ஷாவுக்கு ஞாபகம் வந்துரும். அரபல் இஸ்கந்தரியா யூதா. அப்புறம் முகமது அலி ஜனா ஹேரிகல்லஸ். சிந்து யாஸ்மின். அப்புறம் பைனல் குத்பி ஒன்னாஸ். இந்த போர்டுல இருக்கிறதெல்லாம் முக்கியமான புக். இந்த புக்ல இருக்கிறது பார்த்துட்டாங்க. அப்புறம் அபுக்கரியத்தை மசீக்கு எழுதியிருக்காரு. அபுக்கரியத்துல உஸ்மானி பின் அஃபான் எழுதியிருக்கிறாரு. இப்ராஹிம் அபுல் அம்பியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி எழுதியிருக்கிறாரு.
நாங்க ஞாபகம் வச்சு சிரமப்பட்டதுல இவரோட கிதாபுகளும் ஒண்ணு. முகமது அப்துல் பட் முகமது அப்துல் 7வது வீட்டுல வருவாரு. இதெல்லாம் முக்கியமான ஆள் முகமது அப்துல். அவரை பத்தி எழுதியிருக்கிறாரு. லிசானுல் குரான் வேற. அப்துல் ரஹ்மான் கவாக்கிபி அல் மராத்துல் இஸ்லாம், இதெல்லாம் உங்க சம்பந்தப்பட்ட டக்கு ஞாபகம் வந்துடணும். அது கரல் இஸ்ரீம் மா காண செய்யப்போணும். ஓ 20வது நூற்றாண்டு என்ன இருந்துச்சு, செய்யப்போணும் என்ன இருக்க போகுது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. சோ இந்த மாதிரி இந்த கிதாபுகள் பேரை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்லீஸ். இப்லீஸ்னு ஒரு ஒருத்தரை தான் எழுதியிருக்காரு. கரெக்டா சமீரா? பேர் இந்த பேர் பரிசுமா ஞாபகம் இல்லை. ஷெய்தான்னு வருது. ஷெய்தான் 2-3 இது வருதுன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வருது. சஹூனியா அல் ஆலமியா. ஏன் சஹூனியான்னா எனக்கு தமிழ் அர்த்தம் தான் வருது. ஆலமி சஹூனி ஷாரியா சானியா. ஓகே ஞாபகம் கிதாபுகள் பார்த்துக்கோங்க. கிதாபுல இந்த மாதிரி டக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஜமீல் பசி கிதாபுல பார்க்கலன்னு நீங்க வச்சுக்கோங்களேன். ஜமீல் பசி நான் பத்தி யாரு கிதாபுல கூட தெரியாது. இவர் எழுதியிருப்பாரு. இது எல்லாமே ரேர் ஹிண்ட்னு சொல்லலாம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள். அப்புறம் அந்த பெர்னாட் ஷா. யாரு? ஷாபி எழுதியிருக்காரா? மஜ்மவுல் அஹ்யா வந்து அகீதா புக்கு போல தெரியுது. இவரோட கிதாபுகள் முக்கியம். போன எக்ஸாம்ல ஒரு கிதாபுகள் கேட்டாங்க. அதுக்கு முந்தின எக்ஸாம்ல அக்காதை பத்தி ஒரு கேள்வி கூட வரல. ஆனா அப்படியும் இருந்தது. அப்புறம் இது அவருடைய தீவான் 9 தீவான் சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இவர் புக்கில் 2 கிதாப் இது எழுதியிருப்பாரு. இது என்னது ஆட்டோபயோகிராஃபி. இவர் 2 எழுதியிருப்பாரா? ஒண்ணு தானே? ஆனாவா? இது ஒண்ணு, இன்னொன்னு என்ன? கலம் ஹயாத்தியா. ஆனா இங்க இல்ல. இங்க இல்ல இல்ல. 59. இங்க இருக்கு. சீரத்து தாத்தியா. இங்க பாரு, இது தாத்தின் ஆட்டோபயோகிராஃபி. 2 பேரு 2 தடவை எழுதியிருப்பாங்க. 2 ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருப்பாங்க. இவர் ஒருத்தர், தோசி இலக்கியம் ஒருத்தர். நான் அவர் நடத்தும் போது சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அங்க நடத்தும் போது நான் கேட்பேன். அந்த இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஆட்டோபயோகிராஃபி எழுதுன புக்ஸ் நீங்க பார்த்த வரைக்கும் ஆட்டோபயோகிராஃபி புக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் போட்டுக்காங்க. கண்டிப்பா எழுத வேண்டியிருக்கும். பின்னாடி இந்த புக்லயும் வருது, இருந்தாலும் போட்டுக்கோங்க. இவர் எழுதியிருப்பாரு மீகாயில் நாய்மார் ஆட்டோபயோகிராஃபி புக் பேர் என்ன? மீகாயில் நாய்மார் ஆட்டோபயோகிராஃபி புக் சபோன். சரி, நீங்க என்ன படிக்கலாம்னு நினைக்கிறேன். அது ஆமா, இதெல்லாம் ஆட்டோபயோகிராஃபி புக்ஸ் நீங்க படிக்கல. நீங்க படிச்சதுல மீகாயில் நாய்மார் ஆட்டோபயோகிராஃபி புக் என்னது? சபோன் 70. அது எப்ப எழுதுனாலும் 71வது வயசுல எழுதியிருக்காரு. 70 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து 71வது வயசு எழுதுனாங்க. அங்கேயே இதை சொன்னேன். 1959 1960 இந்த புக் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி அடுத்த நீங்க படிச்ச ஆட்டோபயோகிராஃபி புக், ஆட்டோபயோகிராஃபின்னா தெரியுது இல்ல, சுயசரிதைன்னு சொல்லுவாங்க. அடுத்து இவர் 2 எழுதியிருக்காரு. அனா அப்படிங்கிற புக்கும் ஹயாத்துல் கலாம் அப்படிங்கிற புக்கும். இவர் பொலிட்டிக்கல் புக் 2 எழுதியிருக்காரோ. ஷாமுன் பொலிட்டிக்கல் போட்டிருக்கு. அப்புறம் ஹிட்லருடைய புக்கும் பொலிட்டிக்கல் போட்டிருக்கு. ஓகே, கிதாபுகள் பார்த்துக்கோங்க, மிக மிக முக்கியம். அடுத்து அல் மந்தூர். முகமது இப்னு மூசா அல் மந்தூர். ஃபுல் பேர் அதுதான், ஆனா மந்தூர் அதிகமா சொல்லுவாங்க. சஹாஃபி. இந்த கிதாப் இந்த இது சஹாஃபி ஜேர்னலிஸ்ட்னு போட்டுக்கோங்க. சஹாஃபின்ற பேர் ஒரு சிலருக்கு தான் வரும். இது இண்டெக்ஸ்ல எழுதணும், நோட் பண்ணிக்கோங்க. நாஃபித் அல் அரபி அல் லுகவி உலித ஃபி கஃபர் மந்தூர். கஃபர் மந்தூர்ல பிறக்கிறதா மந்தூர். கஃபர் ஷீமால பிறந்தது யாரு? நைஜர்ல. நான் அங்கேயும் கேட்டேன், கஃபர் இன்னொரு ஆள் பேர் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. கஃபர் ஷீமா யாரு? சமீரா யாரு? கஃபர் ஷீமா இலியாஸ் ஃபரத் பிறந்திருப்பார் கஃபர் ஷீமால. கஃபர் மந்தூர் வந்து இவர் பிறந்திருப்பார். யாரு அது? ஹைக்கல். கஃபர் கனாம். 3 இந்த கஃபர்ன்ற பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. முஹாஃபலத்து ஷர்கியான்னா ஷர்கியா அரௌண்ட் இருக்கும். இதுவும் இந்த முஹாஃபலத்து கேட்டது. ஓகே, தர்சன் ஹுக்கூக். ஹுக்கூக்னா விஷயம் லான் வருது. இங்க என்ன ஹுக்கூக் படிச்சாரு. ஜாமியத் மிஸ்ரியால படிச்சாரு.
அப்புறம் பிரான்ஸுக்கு போனாரு. இதெல்லாம் ஹிண்ட்டுமா. இவர் 2, 3 தடவை மந்தருடைய கேள்வி வருது. யார் பிரான்ஸுக்கு போனா அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். பிரான்ஸுக்கு போய் யுனானி படிக்க போனாரு. பிரெஞ்சும் படிக்க போனாரு. தரசல் லோகத்தில் யுனானி ஒரு பிரெஞ்சு. அதுக்கப்புறம் இவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவார். இப்போ அந்த அவங்களும் ஷாயிரா தான். ஷாயிரத்தும் மலிக் அப்துல் அசீஸ் நீங்க வருது. ஆனா ஷாயிரோட பேர் வரும், ஞாபகம் மாட்டேங்குது. அவங்க படிக்கும் போதே கவிஞர் போல சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். அப்புறம் குல்லியத்தில் ஆதாப்ல இவர் படிச்சார்லயே, அவர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. சூர்பூன் அனுப்புவாங்க. சூர்பூன் வந்து ஜாமியா சூர்பூன் வந்து இங்க இருக்குமா, இந்த ஒரு சிரா இந்த ஒரு சமயம் மறந்துச்சு. சரி பாப்போம். இவர் தாகவசைனோட வரும். இந்த ஊர் பேர் பார்த்து வச்சிருப்பேன் சசங்க. ஓகே, தேட் இஸ் ஸ்பெண்ட் 9 இயர்ஸ். அந்த இவர் குல்லியத்தில் ஆதாப்ல இருந்து இவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாமியா சூர்பூனுக்கு நாமினேட் பண்ணுவோம். ஜாமியா சூர்பூன் இல்ல, சூர்பூனுக்கு போக சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க. அங்க 9 வருஷம் அவங்க தங்குவார். ஆக்சுவலா இவர் கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அங்க போவாருன்னு நினைக்கிறேன். வரும் பார்ப்போம். ஓகே, ஒக்தேர் அதுவன் கேதுல தாலிஃப் தர்ஜுமா. இந்த அசோசியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரக்கத்தினால லட்சனாலும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். மூமெண்ட் அசோசியேஷன் அர்த்தம். அதாவது தாலீஃபு தர்ஜுமா நஷர், புக் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன், பப்ளிகேஷன், அசோசியேஷன் அர்த்தம். புக் சம்பந்தப்பட்டதான் எல்லாமே. இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆரம்பிச்சது அகமது அமீர்னு நினைக்கிறேன். கரெக்டா சமீரா? அகமது அமீன் ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த அனிமைகளால 2, 3 இதுல இது வரும். இதுக்கு முன்னாடி யாருக்கும் இது வந்துச்சு, ஞாபகம் இல்லை. சரிப்பா. யார் இல்ல, இதுக்கு முன்னாடி வந்துச்சு. முதல் 3 வீட்டுல யாருக்கோ ஒரு ஆளுக்கு வந்துச்சு. அனிமா மஞ்சள்ல வந்துச்சு நினைக்கிறேன். வந்துச்சு. இவர் அது மெம்பரா இருந்தாரு. அப்புறமா பார்த்தா சொல்லுங்க, ஜதாரால இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இதுல இல்ல. ஓகே, ராச ராச தஹரீர் மஜல்லா. வஃப்துல் மிஸ்ரி அப்படின்ற பத்திரிகையில ஞாபகம் வச்சுக்கோங்க. வஃப்துல் மிஸ்ரின்ற பத்திரிகையில என்னவா இருந்தாரு? எடிட்டரா இருந்தார். தஹரீர்னா எடிட்டிங்ல. ஓகே, அதீபுல் மிஸ்ரி கானா ராஹில் கல் ஆசிஃப் மரன். இது யாரோ சொல்லுவா. இவர் ஒரு மிஸ்ரி அதீபு. புயல் மாதிரி வந்தாரு. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆனா தரக்கத் ஆசாரங்கள் அமீகா பி நக்குதல் நக்குதல் அதுமையில இவரோட ஆழமான அடையாளங்களை பதிச்சுட்டு போயிட்டாரு. ஆசிஃப்னா ஸ்டாம், புயல். எங்க இருந்து வந்தாரு தெரியல. அது மிஸ்ரி. புயல் மாதிரி வந்தாரு, போயிட்டாரு. நக்குதல் அதுமையில இவர் பேர் இல்லாம இல்ல. எல்லாத்துலயும் ஒரு பேர் இருக்கும். நல்ல அடையாளங்களை பதிச்சுட்டு போயிட்டாரு. காஸ் லைக் ஸ்டாம். லெஸ்லிஸ் தி எஃபெக்ட். அப்புறம் இவரோட தீஸ் இந்த கிதாபா போற ஞாபகம் வச்சுக்கோங்க. நகுதுல் மஜ்ஹதி இந்தல் அரப். இது வந்து அவர் பிஎஸ்சி தீசிஸ். இது 1943 இது பண்ணது. ஓகேவா? இவரை பத்தி முக்கியமான கிதாப் எதுவும் எல்லாம் ஃபின் நக்கத்தில் அது. இந்த ஃபின் நக்கத்தில் அது பார்த்துட்டாங்க, பின்னாடி நிறைய வரும் இதே பேர்ல ரெஃப்யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல அதபு மதாஹிபுக்கு நக்குது ஒன் நுக்காதுல் மாசிரி. இது ஒரு தடவை டெஸ்ட்ல கேட்டாங்க. அதபு ஒன் நுக்காதுல் மாசிரி நக்குதும். அப்புறம் நம்ம காலத்துல வந்து நுக்காதுகளும். ஓகே, ஒரு நமாஜி பஸ்ரும் நக்குதான். அப்புறம் இவர் தாரா ஹுசனுக்கு ஏதோ லெட்டர் எழுதியிருப்பாரு. விசாலா எழுதியிருக்காரு. தாரா ஹுசன் அதை அக்செப்ட் பண்ணல. அதையும் நோட் பண்ணியிருக்கேன். இவரை ஷேഖுன் நுக்காதுன்னு சொல்லுவாங்க. நக்கதுல நான் சொன்னேன்ல ஒரு முக்கியமான லக்கப் இவரு. அவர் மீசானுல் ஜதீதும் ஒரு தடவை வெற்றிகள் வந்த மேக்ஸ் ஃபாலோயிங் வந்து கேள்வி. அலாயா ஜெகா பியாதுனா ஃபன்னு ஷாரு ஷார் மிஸ்ரி உட்காக ஷோ. ஆஹ் ஷௌகிக்கு அப்புறம் மிஸ்ர்ல கவிதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு புக் எழுதியிருக்கிறார். மஸ்ரஹியாத் ஷௌகி. ஷௌகி பத்தி 2 புக்கு, ஹயாத்துக்கும் ஒரு ஷாருக்கும், ரெண்டுமே. அப்புறம் இவர் கிதாப் எப்படி அடுத்து இது பார்த்துக்கோங்க. முஹாலராத்து 3. முஹாலராத்து கலீல் மத்ரான், முஹாலராத்து மாசினி, முஹாலராத்து அசீஸ் அபானா. அசீஸ் 7வது வர்றோம். இவங்களோட முஹாலராத்னா என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்கு? முஹாலராத்னா என்ன? முஹாலராத்னா என்னமா? அப்போல இப்போ சொன்ன முன்னாடி சொன்ன எழுதி வச்சிங்களா? அசன் மாசில சொன்னேன். மீனிங் சொல்லும் போது புக்கில் எழுதுறீங்களா? எழுதுறது இல்ல. முஹாலராத்னா லெக்சர்ஸ்.
ஓகே, முஹாதராத்து இஸ்மாயில் சப்ரி அவருடைய சின்னம் நோட் இது பண்ணியிருக்கிறார். ஓகே. கனிமொழி சின்ன பாயிண்ட் தான். தானா ஒரு சின்ன பெருசா வருது, நம்ம அதை மட்டும் ரெண்டு பேரும் பார்க்க மாட்டோம். அந்த கனிமைகளால் அவளுக்கு சலாமத் அப்படின்னு ஊர்ல போட்டாரு முகாபத் ஷர்கியா. இப்ப இதான் முகாபத் ஷர்கியா முன்னாடி வந்துச்சு மந்தூருக்கு. எந்த ஊருக்கு வந்துச்சுன்னா கஃபர் மந்தூர்ன்ற ஊருக்கு வந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, முகாபத் ஷர்கில் ஃபஸ்லா துக்தூரா இவர் டாக்டரேட் வாங்கியிருக்காரு. இதுல அதபில் முக்காரன் ஜாமியா சூர்புன். அதபல் முக்காரன் அப்படிங்கிற தீசிஸ் ஜாமியா சூர்புன் வாங்கியிருக்கிறாரு. நான் அந்த பிஹெச்டி தீசிஸும் எழுதி வச்சிருந்தேன். இது யாராவது பிஹெச்டி படிச்சா எங்க படிச்சா என்ன டாபிக்னு நீங்க எழுத வேண்டியிருக்கும். அதையும் ஒரு இண்டெக்ஸ்ல போட்டுக்கோங்க. அது எப்படி போட்டிருந்தேன்னா பிஹெச்டி டாக்டர் 140. இதெல்லாம் பிஹெச்டி வாங்கினவங்க இண்டெக்ஸ்ல போட்டுங்க. மந்தூர் மந்தூர் பார்த்தோம் இல்லையா, அஷா மந்தூரோடது ஜாமியா காய்கறி 1943 வாங்கினாரு. டாபிக் வந்து நக்புல் மன்ஹஜி இந்தல் அரப். இப்ப பார்த்தது ரெண்டாவது அஹமது அமீன் பின்னாடி 6வது ஆள் வருவாரு. அஹமது அமீன் தான் இவருடைய கைடு, மந்தூருடைய கைடு. வேற யாரும் கைடு வராது, இவர் ஒத்தராவி தான் வரும். அப்புறம் இப்ப படிச்ச ஜாமியா இவர் கனிமி ஹிலாலு ஜாமியா சூர்பூல்ல வாங்கியிருப்பாரு. அதபுல் முக்காரன் அப்படின்னு தீசிஸ் டாபிக். இது நீங்க போட்டு வைக்க வேண்டியிருக்கும். இத ஒரு பேஜ்ல போட்டுக்கோங்க யார் யார் வாங்கியிருக்கா. ஏன்னா சில சமயம் சொல்லும் போது டாக்டர் என்ன கிதாப் வாங்கினாங்கன்றதெல்லாம் ஹிண்ட். அவங்க மோஸ்ட்லி அவங்க தீசிஸ் வாங்கினது புக்கா போட்டிருக்காங்க எல்லாருமே. ஸோ அதபுல் முக்காரன் ஒரு மெயின் புக்கு, அதுல தீசிஸ் பண்ணிருந்தாரு. அதபுல் முக்காரன்னா கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்ல ஏதோ பண்ணிருக்காரு. அப்புறம் ரொமான்டிக்கியா. ஓகே, இவர அவ்வளவுதான். அடுத்து அகமது ஷாஹிப். அகமது ஷாஹிப் வந்து இவர் பேர் நான் ஒரு இடத்துல முன்னாடி சொன்னேன். யார் படிக்கும்போது சொல்லியிருப்பான்னா அந்த உஸ்தாது லக்கப் யாருக்கு வரும் சொல்லுங்க. உஸ்தாது லக்கப் யாருக்கு சொல்லுவாங்க? இதுக்கு சொல்லுவாங்க. அவர் தான் ஃபேமஸ். அதே மாதிரி உஸ்தாதுல இன்னொரு ஃபேமஸ் லக்கப் யாருக்குன்னா இவருக்கு தான் இந்த இடத்துல சொன்னேன். இங்க இருக்கு இல்லையா, அகமது ஷாஹிப் உஸ்தாதுன்னு இவர் சொல்லுவாங்க. ஓகே. நாக்கித் அல் மிஸ்ரி இவ்வளவு மதினா ஷிப்ராஹூம்ல பிறந்திருப்பாரு. முஹாஃபலத்தி மறைச்சிருங்க மனோனா, இது என்னன்னு தெரியல. எழுதிருக்கீங்களா சமீரா மகாபத் என்னன்ட்டு? மகாபத் புக்கை பார்த்தா தெரியும். சரி, ஓகே, விட்டுருங்க. அந்த புக்ல இருக்கும் ஜரா இது ஓகே. இவர் சகல மன்சபல் உஸ்தாத் அதபில் அரபி. அதபுல் அரபில உஸ்தாத் அப்படிங்கிற போஸ்டிங்ல இருந்தார், பொறுப்புல இருந்தாரு. ஜாமியா காயிரால மன்சப்னா உஸ்தாதா இருந்தாரு சொல்ல வேண்டியதாங்க, ஏன் மன்சப்ன்ற வார்த்தை சொல்றாங்கன்னு தெரியல. ஓகே. ஜாமியா காகிரால அப்புறம் மதரசில் அப்பாசியா மதரசில் அப்பாசியால இருந்தாரு. அதுக்கப்புறம் பைனா وفي இஸ்கந்திரியா அவள் ஆசிமா இஸ்ரேலியோ. ஓகே, இவருக்கு வந்து யூரோப் போறதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. இது நெட் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. யாருக்கெல்லாம் ஸ்காலர் கிடைக்கலன்னா யூரோப் போறது கிடைச்சவங்களோட கிடைக்காதவங்க தான் வரும். இவருக்கு அப்ளை பண்ண ஏதோ கிடைக்கல, யூரோப் போறது ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. அப்புறம் உசூலு நக்குது அதுவே அதிகமா கேட்ட கிதாபுகள்ல ஒண்ணு நெட் எக்ஸாம் இல்ல. உசூலு நக்குது அதுவே அஹ்மத் ஷாஹி போறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உஸ்லூப் திராஸ் பலாகா தஹரீல் உஸ்லூப் அசாலி இதெல்லாம் வேற. ஓகே. தாரிஹ் நகாய் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தாரிஹ் நகாய் في الشعر العربي. இந்த நக்காயின்ற பேர்ல புக் எதுவும் படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? எப்படி கேட்கலாம். நக்காயில் அக்தல் ஜரீர் யார் எழுதுனது? நக்காயில் அக்தல் ஜரீர் ஒரு புக் இருக்கு. நக்காயில் ஃபரஸ்தக் ஜரீர் ஒரு புக் இருக்கு. ஆனா அது நீங்க சிலபஸ்ல படிக்கலாம், அது வேற இருப்பாரு. நக்காயில் அக்தல் ஃபரஸ்தக் யார் இருக்கு? அக்தல் ஜரீர் யாரோட? அதெல்லாம் இப்படி சங்கர யாரோடது? அபுதமாமோட. அபுதமாம் 2-3 கிதாபுகள் வருவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அபுதமாம் தான் அக்தலும் ஃபரஸ்தக்கும் எழுதியிருப்பாரு. நக்காயில் அப்படின்னா இஷ்யூஸ்ன்னு அர்த்தம். அவங்க போட சண்டே சரி அக்தல் சரி ஃபரஸ்தக்குமே வருது.
அக்தல் ஜரி தான் ஆப்பனண்ட் இல்லையா? அது வந்து எழுதுனது அபு தவாம். அதே மாதிரி நக்காயில பரத்தக் ஜரீர் ஒண்ணு இருக்கு. அது அபு உபைதா எழுதியிருப்பாரு. அவர் சிலபஸ்ல இல்ல. ஆனா அந்த கிதாபுல உள்ளவர் சிலபஸ்ல இருக்காங்க. ஆனா கொஸ்டின்ல வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அபு உபைதா நக்காய் ரெண்டையுமே நீங்க அந்த கிதாப் புக்ஸ் மேத்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ்ல எழுதணும். கிதாப் மேத்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் எழுத ஆரம்பிச்சாச்சா? சபரி எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? தாக்கு போட்டாச்சா? ஓகே. ஹாஜி எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, ஓகே, அவ்வளவுதான். அப்புறம் தாரிக ஷார் சியாஸ், ஓகே இருக்குங்க. இந்த நக்காயில் வர்றது பின்னாடி 2 3 வரும், பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் இவரோட கிதாபில் அந்த இலக்கிய வாழ்க்கை முக்கியமான புக் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. தஹ்தீக் ஒரு தகுதி மல்ஹூம் ராவி தெரியல. அதபு அதபு லுகத்தில் அரபியா மிஸ்ரி நிஸ்ஃபில் அவ்வல் கர்னூல் ஸ்ரீல ஃபர்ஸ்ட் ஆஃபர் எழுதியிருக்காரு. அது மாதிரி முத்தச்சில கர்னூல் ஷாலி பாடி எழுதியிருக்காரு. தாரியப் ஷாரு சியாஸ் எக்ஸாம்ல வரல, பட் பார்த்துக்கோங்க. இப்ப தாரா ஹுசேன்லாம் முக்கியமான ஆளு. ஒரு பொறுமையா படிக்கணும். நம்ம மதியம் பார்ப்போம். ஓகே.